தருத்ததுனால தான் கத்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய பாதுகாப்பு மாதிரி மற்ற எந்த பாதுகாப்பும் நமக்கு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு வச்சுட்டு நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த பாதுகாப்பை விட்டு அவங்க எத்தனையோ காரியங்களில் அவங்க மறித்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம பாதுகாப்பு நம்ம ஆண்டவர் மட்டும்தான் பாதுகாப்பு நமக்கு தேவை. அவருடைய பாதுகாப்பு நம்மளோட கூட இருக்கும்பொழுது எந்த விதமான பிசாசு எந்த திட்டம் வைத்திருந்தாலும் நமக்கு அந்த பாதுகாப்புலேருந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது நீங்கள் யோகுவை தான் படிக்கணும். யோகுவின் காரியத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பாதுகாப்பு பற்றி தெரியும். அதனால் இப்போ நாம் தாவீது எழுதியிருக்காரு. தாவீதுக்கு பெரிய ஒரு இடங்கள் வரும்போது அவருக்கு எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த நாட்களில் தியானிக்கலாம். இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும்னு சொல்லி தாவீது எழுதின வசனத்திலேருந்து இன்றைக்கி நம்ம படிப்போம். அவருடைய பாதுகாப்பு தான் நமக்கு தேவைன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அவருடைய பாதுகாப்பை கேட்டு நம்ம அவரை பெற்றுக்கொண்டு நம்ம வாழறது இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். நிறைய வசனங்கள் இருக்குது. நான் சில வசனங்கள் சொன்னாலும் நீங்கள் நிறைய வசனங்களை எடுத்து படிக்கும்போது ஆண்டவருடைய காரணியை நம்மளை எப்படி பெரியவனாக்குங்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் செய்யணும். நம்ம இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். ஜெயிப்போம். நல்லதாக எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களுடைய காரணியம் உங்களுடைய பாதுகாப்பை எங்களை பெரியவனாக்குறதா இருக்கிறபடியா ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை அண்டி உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த காரணியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த காரணியத்தின் பாதுகாப்பை இந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை சுவாமி. இந்த அற்புதத்தின் நாட்களை ஆண்டவரை நீங்கள் செய்வதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான உணர்வை இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு பெரியவனாக்குவீர் என்ற இந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய கேட்குற பிள்ளைகளுக்கு எந்த காரியங்களில் நீங்கள் பெரியவனாக உங்களுடைய காரணியம் உங்களுடைய பாதுகாப்பு தேவையோ அதை நீ செய்து முடிக்க வேண்டுமா செய்வோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பிலே வைத்து எங்களை நடத்தத்தக்கதாக இந்த நாட்களில் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆண்டவர் சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ கற்றுத்தந்து வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாக ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு எங்களை வழிநடத்தத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னை பொறுப்பெடுத்து வளர்த்தமாக ஆவியானவர்களோடு கூட பேசி முழுவதுமாக இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் மகே செலுத்துகிறோம். கேசு நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் சாமுவேல் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஹெட்லைனே பார்த்தீங்கன்னாக்கி அவர் சத்துருக்களுக்கும் இந்த சவுலுக்கும் கைக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிச்ச போது எடுத்து எழுதின பாடல் தான் இருக்குது. அந்த புறம் பாடல் தான். நீங்கள் அதெல்லாம் பாடலாம் நிறைய பாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்ம 22ல் 36வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் கேடகம் அவர் தான் எல்லாமே கேடகமாக இருக்கார் அவருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவர் கேடகத்தை பற்றி ஏன் எழுதுறாருன்னா அவர் ஒரு ராஜாவாக இருந்ததுனால அவருக்கு கேடகம் தான் மெயினாக. அதுதான் அது கேடகம்னு சொல்லி ஆண்டவரை பற்றி புகழ்ந்து பாடும்பொழுது எப்பவும் நிறைய நீங்கள் படிக்கும்போது பாருங்கள் அவர் எழுதுனதில் நிறைய கேடகன்ட்டு வருது. அதுதான் காரணம். அவர் ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்துட்டார். எனக்கு தந்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரட்சிப்பின் கேடகத்தை நாமளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் அடுத்தது பாருங்கள், உம்முடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கும். உம்முடைய காரணியம் அதாவது நமக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். பெரியவன் ஆக்கும் அப்படிங்காரு. பெரியவன் ஆகுமோ நம்மளுக்கு முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகமே கிடையாது. உம்முடைய காரணியம் என்னை பெரியவன் ஆகும். உம்முடைய பாதுகாப்பு தான் என்னை எல்லா விதத்திலையும் வெற்றி செய்யுங்கிறத உறுதியாக சொல்லி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் பாடின பாடல். ஏன்னா தாவீது நிறைய பாடல் பாடுறவர். அவர் பாடல் மூலமாக தான் நமக்கு நிறைய கற்றுத்தரக்கூடியதை நம்ம கற்று தந்திருக்காரு. நம்ம படிக்கிறோம். அந்த பாடலில் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் என்ன அவர் ஜெபித்திருக்கிறாரு, அவர் ஜெபத்தை கேட்டு எப்படி நடத்திருக்கிறாருங்கிறத நம்ம கண்டுகொள்ளும்போது தான் நமக்கும் அந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகள்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். தாவீதுக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்மளை நடத்தி நம்மளை பாதுகாத்து நம்மளை பெரியவனாக்கக்கூடிய செய்யக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அடுத்த 18வது சங்கீதத்தில் 35வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுலேயும் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 35ல் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி. ரட்சிப்பை முதல்ல பெற்றுக்கொண்டார். எங்கே பாருங்கள் கேடகங்காரனா ரட்சிப்பு. முதல்ல ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளதுக்கு நீங்கள் ஜெபிங்க. பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளாதவங்க ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளதுக்கும் ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதை நீங்கள் செய்யுங்க. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. இப்போ பாருங்கள், ஆண்டுடைய அவருடைய கரம் நம்மளை தாங்கும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது. அதையும் பாருங்கள் எப்படி சங்கீதத்தில் எழுதியிருக்காரு பாருங்கள். பாதுகாப்பு நம்ம ஆண்டுகிட்ட தான் பெற்றுக்கொள்ளணுங்கிறத உறுதியாக நம்பி நம்ம அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது நம்ம வசனத்தின் மூலமாக ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டு நம்மளோட கூட பேசுகிறதா இருக்குது.
இருக்காரு. அடுத்தது பாருங்க, வலதுகரம் என்னை தாங்கிறது, உம்முடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கும். இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் அந்த காரணியத்தை அவருக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரு. அடுத்து பாருங்கள், கரம் என்ன தாங்குது. இந்த 2 இருந்ததுனாக்கி என்ன பெரியவன் ஆக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட பாதுகாப்பு மாத்திரம் போகிற ஆண்டவரே அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து எத்தனை நம்ம படித்திருக்கலாம், இல்லாட்டா நமக்கு ஒரு வேலை, பெரிய வேலைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய இந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்து ஒரு பெரியவன் ஆக்கிறதுக்கு, பெரியவன் ஒருவேளை பெரிய வசதி உள்ளவங்களாக இருக்கலாம், நல்ல வேலைகளில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கலைனாக்கி நம்ம எவ்வளோ பெரிய பணம் வச்சுருந்தாலோ பதவி இருந்தாலோ நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் தான். அந்த பாதுகாப்பு இல்லாமல் நம்மளோட உலக காரியங்களில் நம்ம முதலிடம் கொடுத்தோம்னாக்கி அதனால நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய காரணியம் நம்மளை வந்து பெரியவன் ஆகுங்கிறத உறுதியாக நீங்கள் பிடிச்சி ஜெபிங்க. ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும், அவர் தான் நம்மளை பெரியவன் ஆக்கணும். நம்ம உலக காரியங்களில் எத்தனையோ பெரிய காரியங்களில் இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு முதலிடம்னு சொல்லி நம்ம வைத்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சு நம்ம மூலமாக அநேக காரியங்கள் அநேக பிள்ளைகளுக்கு செய்ய நம்மளை பயன்படுத்துவார். இந்த இடத்துல 5வது அதிகாரத்தில் அதே சங்கீதத்தில் 5:12 வசனத்தை நீங்கள் படிச்சோம்னா, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. இப்போ நீதிமான ஆக்கிறதே வந்து அவர் பரிசுத்த ஆவியினால நிறைச்சி நம்மளை ரத்தத்தினால் கழுவப்படும் போது தான் நீதிமான்னு சொல்லி நம்ம அவரே அழைக்காரு. அப்புறம் நீதிமானை அவர் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அப்போ நம்ம எப்படி நீதிமானாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதையும் இங்கே எழுதுகிறார் பாருங்கள். இதெல்லாம் வந்து தாவீது வந்து ஏதோ நம்ம வாயில் வந்தபடி இன்னும் சில சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. அவருடைய அனுபவத்தின் மூலமாக எழுதுனதுனால நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கொண்டு அவங்க வந்து எழுதுகிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவப்பட்டு ஆண்டுகிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நாம் ஏதோ நம்ம படிச்சுட்டு அப்படியே சொல்கிறோம்னாக்கி அது அவங்க பிரயோஜனமே இருக்காது. அதனால் ஆண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொண்டு அதை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவரும் நம்மளோட இடைப்பட்டு நம்மளோட பேசும்பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறக்கூடிய காரியங்களை செய்யும். அடுத்தது பாருங்கள், காரணம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய காருண்யம் நம்மளை வந்து எப்படி சூழ்ந்து கொள்ளுதான், கேடகத்தினால் ஒரு கேடகம் சொல்லுவார்னு சொன்னேன் பாருங்க, அது மாதிரி அவரை சூழ்ந்து கொள்ளுதாமா. இந்த பாதுகாப்பு என்னை சூழ்ந்து இருக்கிறதுனால நான் வந்து அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கக்கூடிய காரியத்தை அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி எடுத்தாலும் சரி பாருங்கள், அவர் எவ்வளோ இப்போ யுத்தத்தில் ஜெயித்தவர், எவ்வளோ காரியங்கள் செஞ்சவர் தான். ஆனால் வந்து எவ்வளோ தைரியம் இருந்துச்சு கோலியாத்தை அடிக்க போகும்போது பாருங்கள், எந்த இடத்துலையும் பாருங்கள் அவர் வந்து தாவீது தனக்கு இந்த பலத்தினாலே, தனக்கு இந்த கொடுக்குற ஆண்டவர் ஆவியானவர் என்னோட கூட இருக்கார், அதனால நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லி அவர் சொல்லவே செய்யலை. ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமத்தினால வரேன் தான் கோலியத்தை அடித்தார். யுத்தத்துக்கு போகும்போது பாருங்கள், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, அதனால் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பாருன்னு. இந்த சவுல் கையில் அவுக்கப்பட்டாலும் சரி, எந்த இடத்துல போருக்கு போனாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு போய் தான் அவர் வந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதுகாப்பு என் கூட இருக்குது. அவருடைய காரணி என்ன பெரியவன் ஆக்கும், அவர் தான் என்ன பெரியவனை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை செய்து அவர் உயர்ந்தார் பாருங்கள். அந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவரோட பேசி நம்ம ஜெயிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. இப்போ இஸ்ரேல் மக்களை வந்து எப்படி ஆண்டவர் இழுத்து கொண்டார் அப்படிங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியில் 31வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துலலாம் பாருங்கள், இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத அவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பாருங்கள், இந்த 3வது வசனத்தில் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய், ஆம் அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் அப்படிங்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன காரியங்களை செஞ்சு இப்போ தாவீது எழுதுனதை நம்ம படித்தோம். அவர் எப்படி சொன்னார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கி குடியேறும்போது யூதா அதை எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு தான் வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து தேவனுடைய ஜனங்கள் வந்து மறுபடியும் அவருடைய ஆசீர்வாதங்களோடு அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து எல்லோரும் இருப்பாங்க. என்ன தனித்தனியாக பிரிஞ்சு போனாலும் அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவங்கள வந்து அவருடைய பாதுகாத்து எப்படி பாருங்கள், இந்த கடலில் மற்ற இந்த வனாந்தரத்துலலாம் எவ்வளோ பாதுகாப்பை கொடுத்து அவர் வந்து சேர்த்துக்கு வந்து கொண்டாந்து சேர்த்தாரோ அதுபடி கூடி அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்கங்கிறது தான் ஆண்டவருடைய. இப்படி சேர்க்க உறுதி அளிச்சுட்டு
தேவன் வந்து முந்தின உடன்படிக்கை, அந்த முந்தின உடன்படிக்கையை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த உடன்படிக்கையை தமது ஜனத்தோடு செய்வார்னு சொல்லி அந்த கட்டளை கீழ்ப்படிந்து ஆவுக்குரிய வல்லமையை வந்து ஆண்டவர் கொடுக்காரு இந்த இடத்துல. நான் உன்னுடைய காரணத்தால் நீ என்ன செஞ்சிருக்க, நீ முன்னாடி செஞ்சது எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, அந்த உடன்படிக்கையை மீறாதபடி நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ வந்து ஆவிக்குரிய அந்த வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ வாழணும். என்னுடைய பாதுகாப்புக்குள்ள நீ வரணும். நீ வந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படி வரலனாக்கி அவங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போங்கிறத தீர்க்கதரிசியெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஆணித்தரமாக அவங்க வந்து எழுதுவாங்க. எழுதி சொல்லுறதை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து நீ இப்படி இருந்தனாக்கி இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி எப்பவுமே பாருங்கள் ரொம்ப கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசுகிறத யாருமே கேட்க மாட்டான். சொல்கிறத கேட்காம அவரே போய் நிறைய அவருக்கு கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிற காரியங்களை அப்படியே சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அவரோட காரணத்தால் உன்னை இழுத்து கொண்டாருன்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பில் தான் உன்னை வச்சுருக்காரு. ஆனால் நீ அந்த பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நீ வந்து உன்னை வந்து எப்படி சிநேகித்தாரு, எப்படி ஆசீர்வதிச்சாருங்கிறத நீ உறுதியாக அதை பிடிச்சிக்கிட்டு நீ ஜெபிக்கும் பொழுது நீ வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ அது கீழ்ப்படியாமல் போனனாக்கி நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து சொல்கிறத தீர்க்கதரிசி நிறைய எழுதியிருக்காரு. அதை வந்து பாருங்கள் எப்படி நம்ம படிக்க வாசனங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம தீர்க்கதரிசிகளை படிக்கணும். நிறையா அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் நம்ம படிக்கிறதுக்குள்ள நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு எத்தனை நம்ம தடையாக இருந்திருக்கோம்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்த்தோம்னா அந்த காரியங்களை விட்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்க காரியங்கள்லாம் பாருங்கள். ஆண்டவருடைய சிநேகம் எப்படி இருக்குது, அவர் சிநேகித்து நம்மளை நடத்துகிறாரு, அவர் காரியத்தால் நம்மளை இழுத்துக்கொள்ளாரு. அவருடைய பாதுகாப்புகளை நம்மளை இழுத்துக்கொள்ளதுக்கு இந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களுக்கு செஞ்சது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் செய்கிறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்காரு. அதனால் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அவருடைய காரணத்தால் நம்மளை பெரியவனாக்க அவரால் முடியும். இப்போ இஸ்ரேல் மக்கள் யாருமே வந்து சாப்பாட்டுக்கு இல்லை, அதுக்கு இல்லைலாம் இருக்கவே இல்லை. அவங்களாம் குறைவு இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அதுபோல் நம்மளையும் நடத்துறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர். ஆனால் கீழ்ப்படியாமல் அழிஞ்சு போகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இல்லாதபடி கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும் இஸ்ரேல் மக்களில். அதை தான் எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பேதுருல வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னாக்கி முதலாவது அவர் வந்து படிப்பறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எழுத தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் வந்து அவரோட பேசின வசனங்கள் நம்மளோட கூட பேசுவார். நம்ம படிக்கலை, இல்லாட்டா எனக்கு வந்து பிரசங்கம் பண்ண தெரியாது அப்படின்லாம் சொன்னோம்னாக்கி நம்ம ஆண்டவர் வந்து அதனால யாரையுமே தள்ளி விடுறதே கிடையாது. அவரை கொண்டு பேதுருவை கொண்டு எத்தனை காரியங்கள் எழுதியிருக்காரு, எத்தனை ஆழமாக இருக்குதுன்னு படித்தாலும் தெரியும். நிறைய வசனங்கள்லாம் கம்மியாக இருக்கணும்னு சொன்னால் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க சிலர். அப்படி கிடையாதுங்க. பேதுரு வந்து நமக்கு எப்படி நடத்துறதுக்கு அவர் எழுதி வச்சிருக்காருங்கிறத நம்ம படித்தோம்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி படிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளவு எழுதியிருக்காரு, ஆணித்தரமாக ஆழமாக எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது தான் தெரியும். அது 2 பேர் 1:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தம்முடைய மகிமையினாலும் காரணத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனதும் அன்றி. இப்போ பாருங்கள் அவருடைய மகிமையினால் அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு நினச்சாருன்னா அவருடைய பாதுகாப்பு தான் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படிப்பட்டவர் தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை அழைப்பை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்முடைய அழைப்பை வந்து பாருங்கள், அந்த அழைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளை அழைச்சவர் அவர் அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உள்ள யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு நமக்கு வந்து அந்த வல்லமை வந்து நமக்கு தந்திருக்காரு. எந்த வல்லமை தந்திருக்காரு? ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய பிதாவுக்கு அடுத்ததாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பரலோக பிதாவின் அன்பு, அவருடைய பரலோகத்தில் இருந்தவருக்கு அன்பு இருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பு. நமக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு இவர் வந்தார். அந்த காரணத்தினால நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை அழைத்தவர் யாருன்னு பாருங்கள். பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். எந்த உலக படிப்பில் உலக வேலைகளில் நம்ம இருக்கிறத பெருமையாக நினைக்கிறதுக்கு முதலாவது நீங்கள் இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. அப்படி இடம் கொடுத்தோம்னாக்கி அந்த உலக காரியங்களில் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னாக்கி நம்முடைய பரலோக பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பையும் பரலோகத்தில் நமக்காக ஏறெடுக்கப்படுகின்ற பரிந்து பேசுதலும். அந்த ஆண்டவர் நமக்காண்டி பரிந்து பேசுகிறவராக இருக்கார் இயேசு கிறிஸ்து. அந்த இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பரிசுத்தவானின் ஐக்கியமும் அவருடைய நம்முடைய தேவனுடைய உயிர்ப்பிக்கும்
வார்த்தைகள் தான். அவருடைய வார்த்தையை நம்ம முதலாவது நம்முடைய வார்த்தையை வந்து விசுவாசிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த வார்த்தையின் வல்லமையினால் தான் நம்முடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளது. அவர் தேவனுடைய அந்த தேவ பக்தி, அந்த அழைச்சது எல்லாமே, அவருடைய அறிவு எல்லாமே இருந்தால் தான், இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம மாற முடியும், அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது 4வது வசனத்தை பார்த்திங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளோல ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு வாக்கு தத்தம் அந்த பாருங்க, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பிக்கணும். அடுத்தது ஆண்டவருக்கு பிரியமான பங்கு, அவர் மகா மேன்மையாக அருமையான வாக்கு தத்தம் நமக்கு தந்திருக்காரு. அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு அவர் வந்து நம்ம வந்து உயிர்ப்பிக்கிறவர். அவரோட பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்கு நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தைகள் தான் நம்மளோட கூட இருக்குது. அந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும். இதில் விசுவாசிகளின் ஜீவனும் தேவ பக்திக்கு தேவையானதுமாக இருக்குது. அப்போது நம்ம விசுவாசிகளுக்கு நமக்கு விசுவாசித்தோம்னா, ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு தேவையானது, நமக்கு ஜீவனை தர்றாரு. நம்ம அவருக்கு தேவை பக்தியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போது நம்ம வந்து பக்தி அப்படிங்கும்போது என்ன பக்தி, ஆண்டவர் வந்து பக்தின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழும் பொழுது அதுதான் அவருக்கு பக்தியாக இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். அந்த காரியங்களை நம்ம செய்ததுக்கு நம்ம சொல்லணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம ரட்சித்து அந்த வார்த்தையை வந்து பூர்ணப்படுத்தும், நம்மளை வந்து பூர்ணப்படுத்தக்கூடியது. அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ குறைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காரியங்களை நமக்கு சரி செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம நடத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது பூர்ணப்படுத்துவது மாத்திரம் இல்லை, இந்த பூர்ணப்படுத்துவது வந்து இந்த மனிதனுடைய புத்தி, அவனுடைய ஞானம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வச்சுக்கிட்டு அவன் தத்துவம் பேசலாம், நிறைய காரியங்கள் இருக்கிறத. இதை ஏன் நான் சொல்கிறாங்கன்னா, வார்த்தைக்கு ஈடானது எதையுமே நம்ம வைக்கக்கூடாது. இதுதான் பாருங்கள், மனிதனுடைய ஞானமோ அவருடைய யுத்தியோ அவன் தத்துவமோ இந்த தேவனுடைய வார்த்தையில் வந்து நம்ம இணைச்சி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவங்க எழுதுனது. அந்த வார்த்தையோட கூட நம்ம இந்த உலக காரியங்களெல்லாம் நம்ம சொல்லி நம்ம அதோட கூட சேர்த்து இது பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அப்படி சம்மந்தம் இல்லாத காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது வந்து அது கூட இணைச்சி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் நம்ம சொல்லும் பொழுது அதில் தான் வல்லமை இருக்குது. அதுதான் நம்ம வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் நமக்கு கொடுக்குது. அவரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது. அப்புறம் வார்த்தை வந்து நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாருங்கள், நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து அப்போஸ்தலர்கள் விசுவாசம் அதெல்லாம் இருக்குது. அந்த வந்து நம்ம சம்பூர்ணமாக நம்ம இருக்கிறதுனால அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ அப்போஸ்தலர்கள் காரியங்களில் என்ன நடத்தினார், இயேசு கிறிஸ்து வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரோ அந்த காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இயேசுவின் வார்த்தையை வந்து நம்ம படிக்கும்போது தான் நமக்கு தெரியும்னு சொன்னேன். அந்த வார்த்தைகளை படித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசும் பொழுது அந்த நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறாரோ அதில் உயரம் ஆழம் வல்லமை எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர்கள் அப்படி தான் பெற்றுக்கொண்டு வல்லமையாக சாட்சியாக அவங்க வந்து வசனங்களை பிடிச்சி தான் சாட்சியாக வாழ்ந்தாங்க. அதுபோல் நம்மளே வாழ்க்கையிலையும் வெளிச்சம் தருகிற பிள்ளைகளை நம்ம வாழணும்னாக்கி இவங்க அப்போஸ்தலர் வாழ்ந்தது போல் அவருடைய உயரம் ஆழம் வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம வாழறதுக்கு அந்த அப்போஸ்தலர் போல் நம்ம சாட்சியாக வாழணும்னாக்கி நம்ம வேத வசனங்களில் தான் நம்ம வந்து அவர் வெளிப்படுத்தி நமக்கு தருவார். அப்போ வசனங்களை தான் நம்ம தியானிக்கணும். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறாருன்னு யோவான் 14:6 சொல்கிறாருல. அந்த வசனங்களின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கி அவர் தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் பாதுகாப்பு, அவர் தான் எல்லாத்தையும் நம்மளை நடத்த செல்லக்கூடியவர், அவர் தான் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவர். அதனால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருந்ததுனாக்கி இந்த உலகத்தில் வேறு மற்ற காரியங்களில் எதுலையுமே நம்ம பயந்து நடங்க வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வசனத்துக்கும் மற்ற உலக வார்த்தைகளுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசவே கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் நமக்கு பவர் இருக்குது. அவருடைய வல்லமை, அவருடைய ரட்சிப்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அவருடைய பாதுகாப்பு தான் இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஏன்னா வந்து பாருங்கள், நிறைய நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி எல்லாம் பயந்துட்டு அங்கே மாஸ்க் போடுறாங்க, அங்கே மருந்து அடிக்காங்க, அங்கே என்னெல்லாமோ பண்ணுறாங்க, என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன முயற்சி பண்ணாலும்
இருந்தாலும் நிறைய பாருங்கள், நிறைய நோய்களில் நிறைய வாடி தவிக்கிற பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பார்க்க பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும். எல்லாருக்குமே உலக அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வந்து ஆண்டுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அவங்க வரணும் அப்படிங்கிறத நம்ம ஜெபமாக இருக்கணும். அப்போ அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது இந்த தாவீது பாடினது போல் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அவருடைய நீதிமானை அவர் வந்து எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளை நீதிமானம் ஆக்குறாரு. அவருடைய கேடயத்தினால அவர் வந்து அவருடைய அன்பினால் நம்மளை எடுத்துக்கொள்கிறாரு. நம்மளை அழைச்சி நம்மளை நடத்துகிறாரு. இவ்வளோ காரியங்களை நம்மளை செய்யும் பொழுது நமக்கு பாதுகாப்புங்கிறது ஆண்டுடைய பாத்தில் தான் இருக்குது. அந்த பாத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெயிப்போம். இந்த வசனங்கள் இன்னும் அதிகமாக நிறைய வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கேன். ஆண்டவருடைய காரணியத்தை நீங்கள் இன்றைக்கி அவருடைய பாதுகாப்பை தேடி நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாப்பு தான் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவது நம்ம வாழ்க்கையிலும் பார்ப்போம். மற்றவங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம செய்ய ஆண்டவர் இன்றைக்கி உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நல்லதாக மாறும். இதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அபியாசி, நீ சுகவாசி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் அபியாசி, நீ சுகவாசி. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். நாம் தகப்பனே, நாங்கள் என்ன விசேஷம் எங்கிட்ட இருக்காண்டவரே, உமக்கு பிரியமானது எங்களிடத்துல என்ன இருக்காண்டவரே. எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத பொழுது எங்களை அடைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய காருண்யம் மாத்திரம்தான், உங்களுடைய பாதுகாப்பு மாத்திரம்தான் எங்களை நடத்துறது என்பதை நான் உறுதியாக இந்த நாட்களில் அறிக்கை செய்து நாங்கள் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரை உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு கேடகமாக இருந்து அன்றைக்கு பாதுகாத்த தேவன் தாவீது, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை இழுத்துக் கொள்கிறவர், எங்களை ஆண்டவரை அழைத்தவராக இருக்கிறீங்க. நன்றி சுவாமி. உங்களுடைய பாதத்திலே மாத்திரம் பாதுகாப்பு இருக்கு ஆண்டவரை. அந்த பாதுகாப்பை இந்த உலகம் கண்டுகொள்ளணுமே. அந்த கண்டுகொள்ளாதபடி ஓடி ஆண்டவரை ஓடுகிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கண்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்டில் அப்படி கண்கள் திறக்கப்படட்டும். உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை நோய்கள், எத்தனை பிரச்சனைகளோடு கூட அலைந்து திரிகிற குடும்பங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிற கூட்டங்கள் எழும்பணுமே ஆண்டவரே. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க சுவாமி. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய காருண்யம்
எங்களை பெரியவனாக்கும் என்று ஆண்டவரே உம்முடைய பாதத்தை மாத்திரம் நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உலகத்தை நம்பி ஓடுகிற ஜனங்கள் உம்மை நம்பி வரட்டும், உம்முடைய பாதத்துல வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதமே தஞ்சமின்றி வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீதிமானாய் மாற்றப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பிள்ளைகள் எழும்ப கிருபை செய்யுங்க சுவாமி. வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, நிறைவான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களை ஓடி ஜெயிக்க கிருபை செய்யுங்க. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியா எங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஓட கிருபை செய்யுங்க சுவாமி. எந்த இடையூறு வந்தாலும் எத்தனை சத்துரு வந்தாலும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தில் நாங்கள் பலப்பட உங்களுடைய ஞானத்தை தந்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவை நடத்தினீரே, எங்களை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி சுவாமி. அந்த தகப்பனே, வைத்தியமானவளை தேர்ந்து கொண்டு என்று சொன்னீரே, ஞானியை வெட்கப்படுத்தும்படி செய்தீரே ஆண்டவரே. அப்படி எங்களையும் நீ செய்து வழிநடத்துக்கு வந்து வர தயவுக்கு நமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது, ஒன்றும் அறியாத பொழுது, ஒன்றும் தெரியாமல் இருந்த பொழுது எங்களை அழைத்தீங்க சுவாமி. எல்லாவற்றையும் கற்றுத்தந்து வழிநடத்துகிற தகப்பனா எங்களோட இருக்கீங்க. அக்கா நன்றி சுவாமி. நாங்கள் அப்படியே எங்களை மாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு மாத்திரம் சுக வாழ்வு வேண்டும் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளாத பொழுது ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் அநேகரை மாற்றத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. சுயநலமாய் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. சுயநலமாய் வாழாதபடி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவே எங்களை அழைத்து வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆண்டவரே அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் செல்ல தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்தப்படுத்திருக்கிறபடியால் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிறது போல அநேகர் அந்த பரிசுத்துக்குள்ளே வந்து சேரத்தக்கதாய் எங்களை பயன்படுத்தத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாட்களிலே கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரட்டும். உடைய காரியனையும் பெரியவனாக்கும் என்று ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கட்டும். உம்முடைய பாதத்தை முதலாவது பற்றி பிடித்து கொண்டு செபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பிசாசானால் வெட்கப்படும்படி இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீ பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் திட்டங்களையும் உடைத்தவர் என் தகப்பனாய் இருக்கிறபடியா எல்லாவற்றிலும் எங்களை மேற்கொண்டு எங்களை நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை உடைய பிரசன்னம் அன்றைக்கு தாவீதை கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை போல வருகிற எல்லா திட்டங்கள் பிசாசின் திட்டங்களும் அதுபோல ஆண்டவரை முறியடிக்கப்பட அவன் தலை வெட்டப்பட அவனை காலின் கீழ் மிதிக்கப்பட தகப்பனே எங்களுக்கு வல்லமையை தந்திருக்கீங்க. அந்த அபிஷேகத்தை நாங்கள் இந்த நாட்டிலே புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவரே உடைய பாதத்தில் இருந்தும் அமர்ந்து அந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் நாட்களை எங்களோடு கூட நீ பேசி வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி. எங்களை விடுதலை செய்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியா அவருக்கு மாத்திரம் நாங்கள் துதி செலுத்தி ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் நேரத்தை செலவு செய்து உடைய வசனத்திலே இன்னும் ஆழமாய் செல்லத்தக்கதாய் எங்களை அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை ஆண்டவரை போதித்து நடத்த வேண்டுமா உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க அற்புதமாய் நடத்துகிற தயவுக்காக நன்றி, இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் நடத்தி செல்லுங்க. நீங்க மாத்திரம் எங்களை கரம் பிடித்து வலது கரம் பிடித்து நடத்தின தேவன் எங்களை நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து உண்மையை முன்வைத்து நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுருக்கீங்க. அதில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே, உங்களுடைய தயவு வேணும் ஆண்டவரே. அதை நாங்கள் எங்களுக்கு தந்து இந்த நாட்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறேன். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையானாலும் ஆண்டவரே அதை செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்து முடிக்கிறவர் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே செய்து முடித்தேன். ஒன்றும் செய்ய ஆண்டவர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்க முடியா உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீங்க எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தோம்னா நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட இடைப்பட்டோம்னா நன்றி. இந்த சிலுவையில் ஆண்டவரை பாதத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருந்து இந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். ஜெபத்துக்கு பதிலளித்தோம்னா நன்றி செலுத்துறேன். மறுபடியும் உங்க சமூகத்தில் வரும் வரை இதை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கணும் மயமேல அமர்ந்து செலுத்துவேன். பேசுகிற சொன்னாங்க ஜெபங்கள் மேல